ஓம் ஸ்ரீ சாய்ராம். குரு பூர்ணிமா. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். பிறப்பை கொடுக்கும் தாய், வளர்த்தெடுக்கும் தந்தை, அறிவை கொடுக்கும் குரு, இவர்களின் மூலமாக நாம் தெய்வத்தை காணலாம். எனவே குருவை தெய்வத்திற்கு முன் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். சாய் சச்சரிதத்தில் குருவின் தேவையை பற்றி பல இடத்துல விளக்கப்பட்டிருக்கு. அதில் வேதங்களை தினமும் தவறாமல் கேட்க வேண்டும், சத்குருவின் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. விழிப்புடன் இருக்க வேண்டும், இலக்கை நோக்கிய பார்வையை இழக்கக்கூடாது. இலக்கு என்றால் முக்தி. முக்திக்கு வழிகாட்டுறவர் தான் குரு. அந்த குருவை பற்றி தான் சாய் சச்சரிதத்தில் 52 அத்தியாயத்திலையும் ஆசிரியர் அங்கங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கார். சத்குரு சாய்பாபாவின் கோட்பாடுகளினால் ஏராளமான பக்தர்கள் துன்பங்களிலிருந்து மீட்கப்பட்டு மேன்மை அடைகிறார்கள். அதன் மூலம் அவர்களுடைய விடுதலை எளிதாகிறது. உலகத்தில் பல கோடிக்கணக்கான ஷிரடி சாய் பக்தர்கள் இருக்காங்க. சாய்பாபாவின் கோட்பாடுகளினால் பலதரப்பட்ட பக்தர்கள் அவர்களுடைய துன்பங்களிலிருந்து மீட்கப்பட்டு மேன்மை அடைஞ்சிடுறாங்க. அவர்களின் விடுதலைக்கான பாதையும் எளிதாகிறது. உலகெங்கும் உள்ள சாய்பாபா பக்தர்கள் மூலமா ஷிரடியில் குரு பூர்ணிமா வெகு விமர்சையாக வருஷம் கொண்டாடப்படுகிறது. காரணமாகி காரியமாகி சீரலாம் உயிர் கூறலாம் வந்து சுவாசமாய் எனையாளும் சத்குருவே. மேற்கு மாம்பலம் ஜெய்சங்கர் தெரு ஷிரடி சாய்பாபா கோவில்லையும் குரு பூர்ணிமா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஷிரடியில் எப்படி ராமநவமி, குரு பூர்ணிமா, மகா சமாதி உள்ளிட்ட பல பண்டிகைகளும் விசேஷங்களும் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி மேற்கு மாம்பலத்திலையும் இவைகள்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. 1980களில் சாய் மாதா விசாலாட்சி அம்மாள் ஷிரடி சாய் சேவா சமாஜத்தை ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க. சிறிய அளவில் பூஜைகள் தொடங்கப்பட்டு படிப்படியாக கோவில் வளர்ந்து வருது. ஒரு ராமநவமி தினத்தன்று விசாலாட்சி மாதா மற்றும் பல அன்பர்கள் ஒரு மாட்டு வண்டியில் பாபாவுடைய படத்தை வச்சு ஊர்வலமாக எடுத்துன்னு வரும்போது மாட்டு வண்டி வந்து ஜெய்சங்கர் தெரு இப்போது கோவில் இருக்கிற இடத்து வாசலில் வந்து நின்றுடுறது. பலர் முயற்சி செஞ்சும் மாட்டு வண்டி நகர மாட்டேங்கிறது. அப்போ எப்போவுமே விசாலாட்சி மாதாட்ட பாபா அசரீரி முறையில் பேசுகிறது வழக்கம். அப்போது பாபா விசாலாட்சி மாதாட்ட சொல்கிறாரு, உனக்காக ஒரு கோவில் கட்டு. அதாவது ஒரு பக்தைன்னு குறிப்பிடுறது யாருதுன்னா விசாலாட்சி மாதாவை தான் தன்னுடைய பக்தைன்னு பாபா குறிப்பிடுறாரு. ஸோ உனக்காக ஒரு கோவில் கட்டுன்றாரு. அப்படியே அந்த இடத்த மெதுவாக வாங்கி படிப்படியாக கோவில் கட்டப்பட்டு இன்றளவு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நாம் பார்க்குற கோவில் தான் அந்த ஒரு ஷிரடி சாய் சேவா சமாஜம் என்ற ஒரு கோவில். அதில் தான் பல பக்தர்கள் பாபாவினாலும் விசாலாட்சி மாதாவின் மூலமும் பல தரப்பட்ட அருளையும் ஆசியையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். விசாலாட்சி மாதா தஞ்சாவூரில் மெலட்டூர் கிராமத்தில் பிறக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, துர்சாமி ஐயருக்கு கன்னியா விவாகம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. துர்சாமி ஐயர் ஆரம்ப காலத்தில் மும்பையில் ஒரு ஆங்கிலேய பிரிட்டிஷ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இவங்களுக்கு எப்படி பாபாவுடைய தொடர்பு வருதுன்னா, அவர் ஆங்கிலேயர் கம்பெனியில் பணிபுரிஞ்சுட்டு இருக்கும்போது மும்பையில் அவருடைய சில ஆங்கிலேய நண்பர்கள்லாம் அவரை ஷிரடி பாபாவை பார்க்குறதுக்கு ஷிரடிக்கு அழைச்சின்னு போகிறாங்க. அங்கே அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது. அந்த நாள்லேருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாபாவுடைய தீவிர பக்தராக விளங்கி இன்று வரை பாபாவுடைய பக்தராக இருந்திருக்காரு. அவங்க பம்பாயிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ராஜமன்றி ஆந்திராவில் ரயில்வே துறையில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. விசாலாட்சி மாதாவும் துர்சாமி ஐயரும் ராஜமன்றிலையும் ஒரு பாபா பூஜையை ஆரம்பித்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே பலவிதமான அற்புதங்கள், பாபாவுடைய கைடன்ஸு,
நிறைய மிராக்கிள்ஸ்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு. அதில் ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, பாபா பாம்பு ரூபத்தில் 2 கால் 2 கையோட துர்சாமி ஐயருக்கு அவங்க பூஜை செஞ்சபோது காட்சி அளிச்சிருக்காரு. அந்த பாம்பு படத்தை அப்படியே தத்ரூபமாக 2 கால் 2 கையோட வரைஞ்சி அதை வச்சுருக்காரு. இது வந்து 5/4/1947 அந்த காலகட்டத்தில். இது மாதிரி பல விதமான விஷயங்களை பாபா அந்த குடும்பத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு சாவடி ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வியாழக்கிழமை நைட்டு இந்த கோவிலில் நடக்கும். அதில் இருக்கிற படமும் பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய கையால் வரைஞ்ச படம் தான். அதோடைய கண்ணில் ஒரு தெய்வீக ஒளியும் தீட்சணையுமே தெரியும். இப்படியே அவங்க பாபாவுடைய பஜனையும் பூஜையும் ராஜமண்டியில் பண்ணி அங்கே ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு கோவிலையும் கட்டி வச்சுருக்காங்க. அதை இப்போ யாரோ நிர்வகிச்சுட்டு இருக்காங்க நல்ல முறையில். அப்படியே அவங்க சென்னைக்கு வராங்க. 1976 காலகட்டத்தில் திரு துரைசாமி ஐயர் பாபாவுடைய திருவடியை சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷ காலம் விசாலாட்சி மாதா பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் துயரங்களையும் அடைஞ்சிருக்காங்க. அது ஏன் பாபா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாங்கன்னு தெரியாது. அப்படியே 1980களில் திருப்பியும் பாபா விசாலாட்சி அம்மாவில் படத்தை வச்சு பூஜை பண்ண செஞ்சு அப்படியே அந்த ஷிரடி சாய் சேவா சமாஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இன்றைக்கு இந்த அளவுக்கு ஜெய்சங்கர் திரு ஷிரடி சாய்பாபா கோவில் ஒரு நல்ல நிலைமையில் மேலே வளர்ந்து பல பக்தர்களுக்கு அங்கேருந்து பாபா அருள் புரிஞ்சின்னு இருக்காரு. இங்கேயும் குரு பூர்ணிமா நல்ல விதமாக நடக்கும். விசாலாட்சி மாதா இருந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பூஜை அஷ்டோத்திரம் அபிஷேகம் அன்னதானம் எல்லாம் நடக்கும். ஆரத்தி முடிஞ்ச உடனே விசாலாட்சி மாதா இந்த பாத பூஜைக்கு பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க. அவங்க காலில் தீர்த்தத்தை அலம்பி விடுறது, நமஸ்காரம் பண்ணுறது, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கண்ணை கட்டின்றுவாங்க. பக்தர்கள் ஒவ்வொருத்தராக வந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. விசாலாட்சி மாதா அவங்களுக்கு ஆசையும் புரிஞ்சு சில ரூபாய் நாணயங்களையும் கொடுத்து குரு தட்சணையாக கொடுத்து அதை பத்திரமாக வச்சு பூஜையில் வச்சு காப்பாற்ற சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரு பூர்ணிமா விஷயமும் இங்கே சிறப்பாக நடந்திருக்கு அவங்க காலத்துலேயும். இன்றளவும் மேற்கு மாம்பலம் சாய்பாபா கோவிலில் நல்லபடியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஜெய்சங்கர் திரு பாபா அருளும் ஆசியும் தரணும். விசாலாட்சி மாதாவும் துரைசாமி ஐயரும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து நம்ம எல்லாரையும் அருள் பாலித்து கொண்டிருக்காங்க. இங்கே பாபாவுக்கு பிடிச்ச விஷயமான அன்னதானம் அப்படின்றது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மேலும் பெரிய அளவில் விரிவடைஞ்சு ஒரு புதிய அன்னதான கூடமும் இப்போ கட்டப்பட்டு வந்திருக்கு. அதுவும் கூடிய விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு பிரவேசமும் செய்யப்படும். இன்னும் நிறைய பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கலாம். ஜெய்சங்கர் திரு பாபா கோயிலில் வந்து பாருங்கள், பாபாவின் ஆசையையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றாங்க இல்லையா, குருவை வந்து தெய்வத்துக்கு முன்னாடியே வச்சுடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், பெரியவங்கள் ஆகிறோம். ஆனால் அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் பேசிக்ஸை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு படிப்புக்கோ ஒரு காலேஜுக்கோ அது எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்றது ஒரு தேவைப்படுறது. அதை தான் நம்ம குருன்னு சொல்கிறோம். அவங்க மூலியமாக தான் அந்தந்த துறையில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். ஒரு ஆசிரியர் அப்படின்றது எப்படின்னா ஒரு விளக்கு மாதிரி, ஓகேவா? நம்ம வந்து அந்த விளக்குக்கிட்ட ரொம்ப கிட்டு போயிட்டால் நம்மளை சுட்டுடும். நம்ம விளக்கை விட்டு தள்ளி போயிட்டாலும் நமக்கு வந்து அதோடைய வெளிச்சம் கிடைக்காது. இப்போது நம்ம சின்ன வயசில் பள்ளிக்கு போகிறோம். அங்கே ஒரு ஆசிரியர் தான் நமக்கு குருவாக பாலப்பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. வளர வளர வேறு வேறு குருவை நம்ம தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சத்குரு தான் மிகவும் முக்கியமானவர். அதை தான் சச்சரித்திரத்தில் ஆசிரியர் பல இடத்துல குருவின் தேவை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு அத்தியாயத்தில் காக்கா சாஹேப் தீட்சித்து பாபாட்ட கேட்குறாரு, நான் கிளம்பி போகலாமா அப்படின்னு. பாபா மேலே உயர அப்படின்றாரு. அப்போ இன்னொரு மனிதர் கேட்குறாரு, உயரன்னா எப்படின்னு கேட்குறாரு. போகிற வழி வந்து பள்ளம், முட்கள், ஓநாய்கள், புலிகள், இப்படி ஒரு அபாயகரமானதாக தான் இருக்கும். அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வழிகாட்டி ஐஷன் போனால் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வழிகாட்டி ஐஷன் போனால் நம்மளுடைய குறிக்கோளை நல்ல முறையில் அடைஞ்சிடலாம். இதோடைய தொந்தரவுகள், அதாவது ஓநாய்கள்,
பள்ளங்கள் முட்கள் குழிகள் இருந்தும் நம்மளை அவர் காத்து நம்மளுடைய நல்ல பாதைக்கு நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அது மாதிரி தான் ஒரு ஏணிப்படி மாதிரி தான் எல்லா குருமார்களும் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நல்லபடி வளரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குருகுல படிப்பு ஒரு சிறந்த படிப்பாக இருக்கும். எல்லாருமே ஒரு சின்ன வயசுலேயே ஒரு 5 வயசு 6 வயசுலேயே ராஜாக்கள் வீட்டு பசங்களை கூட குருகுலத்தில் சேர்த்துருவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்க குருகுலத்தில் அவங்க பணக்காரன் ஏழை அப்படின்றதே இருக்காது. எல்லா சக மாணவர்களுடையும் அவங்களும் காலையில் எழுந்துக்கணும், குருவுக்கு சிஷ்ய பண்ணணும், காட்டுக்கு போய் சொல்லி கொண்டு வரணும், தண்டி கொண்டு வரணும், தோட்டத்தை பராமரிக்கணும், இப்படி இதை தவிர படிப்பும் இருக்கும். அப்போ குரு என்ன பண்ணுவார்னா யார் யாருக்கு என்னென்ன கலையில் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பார்த்து ஒருத்தனுக்கு படிப்பு, ஒருத்தனுக்கு வேதம், ஒருத்தனுக்கு வில் வித்தை, இப்படி அதை கண்டுபிடிக்கிறது யார் பார்த்தீங்கன்னா அந்த குருகுலத்தில் இருக்கிற குருமார்கள். அவங்க தான் பெரிய முனிவர்கள், ஞானிகள். இப்படி தான் அங்கே வந்து ஏழை பாகுபாடு இல்லாமல் அவங்க தன்னை ஏணியாக நிற்க வச்சு நம்மளை நடக்க வச்சு மிதிக்க வச்சு அவங்கள நம்ம மேலே தூக்கி விடுறாங்க. அதனால் எப்போவுமே குரு கிட்ட நம்ம எப்போவுமே பூரண சரணாகதி அடைஞ்சிடணும். அப்படி தான் நம்ம சத்குரு சாய்பாபாவும் தனக்குன்னு இல்லாமல் தன்னை உணர்தல் அப்படின்றத பல இடத்துல காமிச்சிருக்காரு. அவர் தனக்காக வாழவே இல்லை, தன்னுடைய பக்தர்களுடைய நலனும் அவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரே குறிக்கோளோட தான் பாபா ஷீரடியில் 60 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்து இன்றளவும் பக்தர்களை காத்து ரட்சிக்கின்றார். நம்பிக்கை, பொறுமை, அதற்கேற்ற விதிக்கடி நம்மளும் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு ஷிரடி சாய்பாபாவை வணங்கி அனைவரும் நல்லபடியாக இருக்கிறபடி பாபாட்ட வேண்டி அவருடைய ஆசியை பெறுவோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.